ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு வில்லேஜ்லேருந்து வந்த ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம்லேயே படித்து தமிழில் பேசுகிற சர்க்கிள்லேயே இருந்து ஸோ எப்படி ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராரு. ஸோ அவர் இந்த இன்டர்வியூஸ் ப்ளஸ் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு, ஸோ இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காருன்றதை அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க அவர்கிட்டே பேசுவோம். ஹாய் வேல்முருகன். ஹாய். ஸோ வேல்முருகன், உங்களை பற்றி கொஞ்சம் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா எங்களுக்கு? கண்டிப்பாக குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றி சொல்லணுன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. பிறந்து வளர்ந்தது எல்லாமே தமிழ்நாட்டில் தான். சொல்லணுன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையுமே ஃபுல்லாக தமிழ் மீடியம். இங்கிலீஷை வந்து ஒரு சப்ஜெக்டை மட்டுமே நாங்கள் அங்கே படிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காலேஜ் போனோம். காலேஜ்லேயும் வந்து பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. அங்கேயும் இங்கிலீஷு பேசவும் மாட்டோம். ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ சொல்லுவாங்க, இங்கிலீஷ் பேசுங்க, நல்லா ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் அப்போது அதை புரிஞ்சிக்கல, ரியலைஸ் பண்ணல அந்த டைமில். ஒன்ஸ் நாங்கள் காலேஜை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வேலைக்கான, அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போகணுன்னா அது எவ்வளோ ஒரு மேண்டிட்டரியான விஷயம் அப்படின்னு சொல்கிறத எனக்கு இப்போ தான் புரியுது. ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரமாக இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமா அப்படின்னா, நான் இப்போ லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேனான்ட்டு எனக்கு இன்னும் தெரியல. ஆனால் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகே, அதை வச்சு தான் இப்போ வந்து நான் ஒரு 2 கம்பெனியில் கிட்டத்தட்ட ப்ளேஸ் ஆகிற ஸ்டேஜில் இருக்கேன். ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்கேன். ஓ கிரேட். ஸோ நீங்கள் நீங்கள் லேர்னிங் ப்ராசஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஐ மீன் எப்படி எந்த ஸ்டேஜில் இருந்தீங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி? இப்போது என்ன கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இருக்குது? அதாவது சொல்லணுன்னா குமார், இது எப்படி சொல்லணுன்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து செல்ஃப் இன்ட்ரோ கூட கொடுக்க தெரியாமல் இருந்தேன். ஓகே, நிறைய டைம் அவமானப்பட்டிருக்கேன். ஒரு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3-4 கம்பெனிக்கு போயிருக்கேன். ஓகே, அங்கெல்லாம் போயிருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, செல்ஃப் இன்ட்ரோவே கொடுக்க தெரில, நீ ஏன் இங்கே வந்து இப்படி டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கு, எங்கள் டைமை ஏன் வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ நான் என் மனசில் தோணுது வந்து, இங்கிலீஷை வந்து நம்ம அப்போ ஒழுங்காக படித்ததோடு மட்டும் இல்லாமல் அதை பேச ட்ரை பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், இப்போ யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறைய டைம். இப்போ லாஸ்ட் 1.5 மந்தாக தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் உங்களோட சோர்ஸ் என்ன? ஐ மீன் எப்படி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் யாராச்சும் உங்ககிட்ட இருக்கணும் பேச கற்றுக்கிறதுக்கு, இல்லைன்னா நீங்கள் செல்ஃப் லேர்னராக இருக்கீங்களா? எப்படி அது, ஐ மீன் எப்படி உங்களால் ப்ரோக்ரஸ் பண்ண முடியுது அந்த இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸில்? அது ஃப்ராங்காக சொல்லணுன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேசுகிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளோட இது வந்து வெளிப்படுது. அப்போது கிராமர் தேவையில்லைன்றீங்களா? என்னை பொறுத்த வரையும் ஆஸ் எ ஃப்ரெஷராக நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, எடுத்த உடனே எல்லாருமே கிராமரோடு பேசுகிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. கரெக்ட். ஏன்னா எல்லாராலையும் அவ்வளோ ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேச முடியுமான்னு சொன்னால் அது 100% யாராலையும் முடியாது. முடியும், அது அந்த நேச்சுரலாக பேசுகிறவங்களால மட்டும்தான் முடியும். சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை மற்றபடி அவங்களுக்கு ரெகுலராக அந்த பழக்கம் இருந்திருக்கணும், அவங்களால மட்டும்தான் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். ஆனால் இப்போது யாரும் வந்து அவ்வளோ நீடடாக கேட்கறது இல்லை. கிராமராக ஃபுல்லாக ஃப்ளூயண்ட்டாக பேசினா மட்டும்தான் அவனை வேலைக்கு எடுத்துப்பா அப்படின்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. ஓகே, அவங்களுக்கு தேவை நம்மளோட மெசேஜை கன்வே பண்ணணும். ஓகே, ஸோ தே வாண்ட் அவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே, தட்ஸ் ஆல். கிரேட். ஸோ இப்போது நாம் ஒரு ஜஸ்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு மோக்கப் இன்டர்வியூவோ ஒரு டெமோ இன்டர்வியூவாக கொடுத்தா லைக் எப்படி இருக்குன்றத லைக் நம்ம வியூவர்ஸ் காட்டணும். ஓகே, ஸோ நம்ம லைக் ஒரு டெமோ இன்டர்வியூக்குள்ளே போகலாங்களா? ஓகே, கண்டிப்பாக போகலாம் குமார். ஓகே, ஸோ ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு பேசிக் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்? ஐ மீன் இந்த இன்டர்வியூ பேசிக் கொஷின்ஸ் ப்ளஸ் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்றது நம்ம ஒரு டெமோ. ஹாய் வேல்முருகன். ஹாய். ஸோ ஆர் யூ ஃபீலிங் கம்ஃபர்டபுள்? எஸ். Okay, so I'm going through your resume. So just before going to the interview process, can you tell me something about yourself? Yeah, definitely. First of all, thanks for giving this opportunity to introduce myself here. As you know, my name is Velmurugan. I am from Dharmaburi district in Tamil Nadu, but now I am currently living in Bangalore. Okay. I have completed my diploma in Electronics and Communication Engineering in 2016. And also I have completed my Bachelor of Engineering in Electronics and Communication Engineering in 2020 at Government College of Engineering in Dharmaburi. And my short-term goal is to get a job in a reputed company
and my long-term goal is to achieve the better position in an organization and acquire more knowledge about upcoming new technologies like artificial intelligence, machine learning, and some etc. Okay. And my hobbies are most favorable hobby is farming because my father is a farmer, so I love farming. Great. That's all. Okay, have you done any good things or interesting things in farming? Yeah, we are implemented in drips irrigation in our farming for save the water. Oh, great thing. So, okay, fine. So, Velmurugan, you have done a few major projects in your curriculum, right? Yes, sir. So, can you explain your favorite or interesting project, what you have done, and what is the roles and responsibility you have played in that project? Yeah, definitely. My main project is smart environmental hazard detection using industrial helmet. Our project main goal is to provide more safety to the workers because workers are backbone for every working sector. Okay. We all are now coal mining is the one of the dangerous work which is handled by humans. Workers have to work in a dark environment condition in every day. There is a high possibilities to cause gas leakages, temperature increasing, and quickly fire accidents. Basically, coal mining is the underground work, right? So there is no possibilities to find out that environment condition. So we propose this system to find out that underground environment condition. Here our project consists as three types of sensors: gas sensor, flame sensor, and humidity sensor, and another one switch, limit switch. And our main controller is Arduino UNO board. Okay. And our output ports is GSM and GPS and buzzer. It's our main ports. Here our GSM and GPS is used to track the perfect location of that accident place. That's why we are using the GSM and GPS. Buzzer is used to indicate the worker. For example, let's consider one worker work in a particular tunnel. Unfortunately, there is occurrence of some gas exploration. Okay. That time our sensors continuously send the data to our Arduino UNO board controller. That controller check the gas level. Okay. The gas level is normal or abnormal. Okay. When the gas level goes to the abnormal stage, that time our controller will send the data to management via GSM and GPS. As well as the same time, we are indicate the worker via buzzer. Okay. When the gas level goes to the abnormal stage, our buzzer will make the sound. Okay. That sound, when hearing the workers, suddenly they have to get out that place. Oh, they will be moving out of the place, Yeah. saying that there is some issue. Yes. Okay. As well as the same working process followed by the other two sensors like flame sensor and humidity sensor. Already I told here we are using one type of limit switch. We don't know all the workers are wearing the helmet properly or not. We are using the limit switch. Which worker will not wear the helmet properly? That worker helmet will make sound continuously. Okay. So that is to detect. We can easily find out that which worker cannot wear the helmet properly. That worker easily we find out that. Okay. We can able to instruct them quickly. Our main goal of our project main goal is to avoid the industrial accidents and to reduce the industrial accidents death rate. Okay, that's so great. So, what was your role in your project? Yeah, I was a team lead. Okay, you are leading the team. Yeah. Okay. So, what is the major part which you have done in your project? Yeah, almost most of the modules, software coding modules are developed by me and my friend, one of my friend, colleague, team member. We are both are mostly complete the works. Okay, it means just I wanted to know how we are reading the sensor data because as you said you are using different sensors to get the status of the current environment. Yeah. So how you are reading, how you are getting the data from the sensor? Can you just tell me as you have implemented the code? Our sensors are connected to the Arduino module. Sensors will give the data value zeros and ones. Okay. When the data value is 0, that time
the gas level is in normal stage. Okay. When the gas level is abnormal stage, the data value is 1. Okay. That time we are easily find out that gas level is in normal or abnormal stage. Okay, great. So it means that the value which you are reading, that is based on that value you are deciding whether gas leakage is there or not, or if something goes wrong or not. Yes, sir. Okay, that's great. Oh. So it's an interesting project. Yeah, thank you. Okay. So okay, let's just get into some technical questions. Okay. So you have mentioned that you know C and C++, right? Yes, sir. So just I wanted to know what are the things you have learnt in your curriculum. So other than C and C++, what are the things you know? I know SQL some basics Okay, and HTML also. great. You're interested in Web also. Yeah. Okay. So okay, let's get into some technical questions. Okay. So who is the founder of C? It was C was developed by Dennis Ritchie and at AT and Bell Laboratories in USA in 1972. Okay, great. So do you know what are the data types used in C? Yeah, definitely. C is mostly three types of data types. First one is a primitive data type, derived data type, and user-defined data type. Here we used the primitive data type. Okay. For int, char, double, long, and some other etc. And derived data type means array, pointer, string. These are derived data type. User-defined data type means structure, union, enum, type def, and C++ if we add an class. Okay, fine, great. So then that's great. So you have mentioned you know HTML, and even you said you know HTML, right? So like what is HTML and why we are using that? Basically, HTML is a standard for hypertext markup language. It was developed by Microsoft. I think Microsoft. Okay. It is marketed also Microsoft. Okay. Okay, fine. I know some. So why it is used? It's used for web development. Okay, fine. Okay. So also you know SQL, right? Basics of SQL. Yes. So can you tell me why we need to use SQL and what is SQL? SQL means we have stored the data in database. Okay. And that data is stored away. SQL is basically used to manipulate the data and retrieving the data in database. That's why we are using the SQL. SQL have three types of data. Three types. Okay. DDL, DML, and DCL and TCL. Here DDL means data definition language, and DML means data manipulate language, and DCL is a data control language, and TCL is a transaction control language. Okay. Here DDL is used to manipulate, and that means create a database, alter a database, update, delete. We are using some definition like how to the structure. That definition is DDL. DML means we have to update the cells, update the tabular values. Okay. That kind of things done by DML. Okay, great. So fine. So do you know what is ASCII code? ASCII code is standard for American Standard Code for Information Interchange. Okay. It's used to encode the data. Encode the data means if normally we use the character number A, capital A. That capital A is have some particular encode data. I mean the capital A have some number wise. A is 65, I think. That's why we are using encoding purpose. We are using that. Okay. Every ASCII code have 6 bits of memory space. Okay. So and well, Murugan, I'm done with the interview. Okay. And also it was nice talking to you. Thank you. So our HR will get back to you on further discussions. So and thanks for your valuable time. Thank you, sir.
ஸோ இவ்வளோ தாங்க இன்டர்வியூ. இங்கிலீஷ்ன்றது ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைண்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கன்வே பண்ணணும். இன்னொருத்தவங்களுக்கு கன்வே பண்ணணும்னா அதுக்கு யூஸ் பண்ணுற டூல் மட்டும்தான் இங்கிலீஷ். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லை. இன்னொன்று, இன்டர்வியூவர்ஸ் என்ன மோஸ்ட்லி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக கன்வே பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஈஸியாக இன்டர்வியூவை க்ராக் பண்ணலாம். ப்ளஸ் இன்டர்வியூவை அட்டென்ட் பண்ணுற அபிலிட்டி உங்களுக்கு வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.